உலகமெங்கும் நமது கருப்பசாமியினுடைய அருள் பெருமைகளை யூடியூப் சேனல் மூலமாக பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணங்களும் நிறைவேறி என்னாலும் புனிதமாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சாமியுடைய அருளை நோக்கி வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருக்குன்னு எல்லோரும் உள்ளத்துலேயும் ஓடுது. உங்கள் உள்ளங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எவ்வளவு நேரம் காலதாமதமாக இருக்கிறோமோ அதை மாலையில் நம்ம ஈக்குவல் பண்ணி எல்லா மக்களுக்கும் சொல்லிடுவோம். அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும். சரியா? ஆமாம். அடுத்து என்னென்னா, இந்த வாக்கு எப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயம் தெரியுது அப்படிங்கிற சிந்தனை நிறைய பேருடைய உள்ளத்தில் இருக்குது. இது எதுவும் மாந்திரிகமாக இருக்குமா, மைவித்தையாக இருக்குமா, இப்படி சில பேர்களுடைய பேச்சும் இருக்கும், சிந்தனையும் இருக்கும். ஆனால் இது மை வித்தைத்தான். என்ன மை தெரியுமா? உண்மை வித்தை. புரியுதா? உண்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மா பகவான் பக்கம் சரணாகதியாகி அந்த இறை உணர்வு இந்த ஆன்மாவிலே கலந்து உங்கள் அனைவருடைய உள்ளத்தையும் தொட்டு உங்கள் விஷயம் என்னங்கிறத தெரிஞ்சு இது நடக்கும், இது நடக்காது, நாளை நடக்க வைப்பேன் என்ற சத்தியத்தை உணர்த்துகின்ற உண்மை வித்தை. இதுதான் உண்மை. இந்த வாக்கு சக்தியை யாரும் பெற முடியாது. இந்த வாக்கு சக்தியை யாரும் வெல்ல முடியாது. ஏன்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லி மக்களை தப்பிக்க வச்சிடலாம். ஆனால் கோவப்பட்டு நேரத்தான் சொல்லுவோம்னு சொன்னால் நிறைய பேர்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் கூட வந்துடும். அதில் பலர் பாதிக்கப்பட்டவும் செய்வான். அப்போ மனிதர்களுடைய குற்றத்தை மறைத்து குறைத்து கோபத்தை நீக்கி அவன் உள்ளத்தை பக்குவப்படுத்தி உன்னை திருத்தி தெளிவு பண்ணி தரேன் அப்படிங்கிற உணர்வில் கொண்டு போனால் தான் இந்த மக்களை நம்ம அரவணைக்க முடியும். அந்த அளவுக்கு இதில் நிதானம் வேணும். 2.25 ஆண்டுகளுக்கு முன்னால் என் வீட்டுக்குள்ளே தெய்வம் ஒரு வாக்கு சொல்லிடுது. என்னாலேயே திருப்ப முடியலை, என்னாலேயே மறுக்க முடியலை. உன் வீட்டில் ஒரு உயிர் போகும்பா அப்படின்ட்டார். ஐயா, அது யார், அது யார் யாருன்னு பல முறை கேட்டேன். எனக்கு பதிலே கிடைக்கல. கடைசியில் சொன்ன மாதிரி பேரே செஞ்சுது. அந்த சோகமும் தாகமும் அந்த வேதனையும் இன்று வர என் ஆன்மாவை விட்டு வெளியேறலை. அந்த இழப்பை இன்னைய வரை ஈடுகட்ட முடியல. எத்தனை பிறவி எடுத்தாலும் முடியாது என்ற உண்மைகளை உணர்ந்தேன். வாக்கு சக்தி அப்படிப்பட்டது தான். புரியுதா? நான் சொல்கிறேன்னா நான் சொல்லணும்னு நினைக்காதீங்க. எனக்கு வரக்கூடிய செய்தி தெய்வம்ங்கிற ஒரு சக்தியில் இருந்து அசரீரியாக கேட்க அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுகிறேன். இதுதான் உண்மைகள். இந்த சக்தியை யாராலும் வெல்ல முடியாது. சாமி சொன்ன வாக்கை என்னால் கூட திருப்ப முடியலைங்கிறதுக்கு உதாரணம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். அதுக்காக தான் கேட்கும் பொழுதெல்லாம் நல்லதை சொல்லணுப்பா, நான் தாங்க முடியாத விஷயத்தை சொல்லிடாத, நான் வேதனைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருந்தால் அதை நீக்கிரு அப்படின்னு நம்ம எல்லோரும் என்ன செய்தோம்? கடவுள்கிட்ட காலில் விழுந்து நம்ம கேட்குறோம். அந்த வாக்கு எங்கிருந்து வந்தது? அந்த குரல் எங்கிருந்து கிடைத்தது? அந்த குரல் யாருடைய குரல் போல் இருந்தது என்பதை ஆராய்ச்சி செய்தால் அதற்கு தெளிவே கிடைக்காது. ஏன்? அது சரீரம் இல்லாத வாக்கு, அசரீரி. அதனால் அந்த வாக்கு யார்கிட்டருந்து வந்துச்சுங்கிறத என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. எங்கோ இருந்து ஒரு சப்தம் கேட்கும், ஒரு காட்சி கிடைக்கும். அதுதான் தெய்வ சக்தியினுடைய ஞான பிரதின்மை. அந்த வாக்குக்கு அவ்வளோ பெரிய விஷயம் உண்டு. மகாபாரதத்தில் பாரத போரெல்லாம் முடிஞ்சிடுது. முடிஞ்ச உடனே தர்மன்
கிருஷ்ணரை போய் கேட்டார், கிருஷ்ணா, போர் முடிந்தது, வெற்றி வாகை சூடினோம், இனிமேல் எங்களுக்காக நீ எதுவும் சொல்லக்கூடிய உபதேசங்கள் உண்டுமா அப்படின்னு கேட்டார் தர்மன். எப்பேற்பட்ட வார்த்தை! இவ்வளோ நாளும் எங்கள் கூட நீ இருந்துட்டே, இனிமேல் உன் நாட்டுக்கு நீ போக வேண்டியது இருக்கும்பா, இனிமேலும் எங்களுக்கு நீ சொல்ல வேண்டிய உபதேசங்கள் எதுவும் உண்டுமா அப்படின்னு கேட்டார். தர்மா, சொல்லத்தக்கது என்றால் அது உண்மை மட்டுமே உண்டு. காலம் கருதி செய்த போரெல்லாம் முடித்து இனி எதிர்காலத்தை உணர்த்தும் தன்மையை உனக்கு உரைக்கிறேன் கேள் அப்படின்னார். சொல்ல வேண்டும் கிருஷ்ணா அப்படி பாதம் பணிந்தான். அப்பொழுது கூறினார் கிருஷ்ணர், உங்களுடைய அவதாரங்கள் முடிந்து விட்டது, இனி உங்கள் பிள்ளைகள் வாரிசுகள் இந்த நாட்டை ஆள வேண்டிய நிலைமைகள் இருக்கும். அதுவரை நீங்கள் இங்கு இருந்தால் நீங்களே அவர்களுக்கு சாபம் விட வேண்டிய நிலைமையில் கலியுகம் தோன்றிவிடும். ஆகையினால் உங்கள் அவதாரத்தை நீங்கள் நிறைவேற்றிவிட வேண்டும். நாட்டை விட்டு நீங்கள் தவத்துக்கு சென்று விடுங்கள், அதுவே உங்களுக்கு புண்ணியம் கொடுக்கும்னு சொல்லிட்டார். யார்? கிருஷ்ணர் சொல்லிட்டார். அதுக்கு பேர் தான் தர்மன் தன் தம்பிமார்களையும் பாஞ்சாலியும் கூட்டி பெரும்பயணம்னு சொல்லி வனவாசம் போயிட்டாங்க. மீண்டும் தர்ம வனவாசம் அதுக்கு பேர். தர்ம வனவாசத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல முக்தி அடைஞ்சிருந்தாங்க. கடைசியில் சொர்க்கம் போனது தர்மர் மட்டும் தான் போகிறார். அது வேற ஒரு சர்க்கம். அந்த சப்ஜெக்ட் இப்போ வேண்டாம். அந்த கிருஷ்ணனுடைய வாக்குப்படி பாண்டவர்களுடைய வாரிசுகளும் கிருஷ்ணருடைய வாரிசுகளும் துரியோதனாதியருடைய வாரிசுகளும் கடைசி காலத்தில் மகாபாரதத்துக்கெல்லாம் பிறகு பெரிய பெரிய போர்கள்லாம் வந்து அந்த வம்சங்களே அழிஞ்சிருச்சு. கிறிஸ்தரும் முக்தி ஆகிட்டார். இப்படியெல்லாம் துவார யுகத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. கிருஷ்ணாவதாரத்துக்கு முந்தைய அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் கிருதயுகத்தில் நடந்தது. ஸ்ரீராமருடைய பிள்ளைகள் லவன், குசன். மூத்த மகன் தர்மசாஸ்தாவாக அவதாரம் செய்தார். இரண்டாவது மகன் தான் கருப்பசாமி, மறுபிறவி இல்லாத மாணிக்கம். அப்படி இறுதி வரை இன்று வரை குசனாகவே இருக்கிறார். அதுக்கு பிறகு தோன்றிய துவார யுகத்தில் தான் கிருஷ்ணாவதாரம். அதுக்கு பிறகு தோன்றிய கலியுகத்தில் தான் கலியுக வரதனாக எம்பெருமான் முருகன் அவதாரம், ஐயப்பசாமி அவதாரம். இப்படியெல்லாம் பற்பல அவதாரங்கள் யுகங்கள் தோறும் நடந்தன. இந்த அவதாரங்கள்லாம் நடந்ததை தர்மத்தை காக்கத்தான். ஒவ்வொருத்தர் மூலமாகவும் அதர்மங்கள் அழியவும் தர்மங்கள் காக்கவுமாக இறை சக்திகள் அடையாளம் காட்டி இந்த உலகத்திலே தோன்றியது. இவைகளை உணர்ந்தவன் ஞானி, கதையாக கேட்டவன் மனுஷன், கற்பனையாக நினச்சவன் அஞ்ஞானி, வேணும்னு நினச்சவன் வேதஞானி, வேண்டாம்னு நினச்சவன் விஞ்ஞானி. ஏன்னா விஞ்ஞானிகள் அறிவையும் உலகத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரிகின்ற காட்சிகளையும் பிரதானமாக நினைத்து வாழக்கூடிய விஞ்ஞானியர்கள். அவங்களும் கூட மெய்ஞானத்தை நம்பி இன்றைக்கி வாழுதாங்க. அவங்களும் உணர்ந்தாங்க. எத்தனையோ கருவிகளை வைத்து கிரகங்களை போய் ஆராய்ச்சி பண்ணோம். இந்த கருவிகளே இல்லாத காலத்தில் மகாமுனிவர்கள்லாம் பூலோகத்தில் இருந்துக்கிட்டு வானத்தில் இத்தனை கிரகம் இருக்குது, இன்னும் வடிவத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களே. இன்றைக்கி போய் பார்க்கும்பொழுது அவங்க சொன்னது மாதிரி இருக்க. அப்போ மெய்ஞானம் இந்த உலகத்தில் உயர்ந்ததுன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இப்படியெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கு. மெய்ஞானத்தை பெறுவது எப்படி? மெய் உடல், ஞானத்துக்கு சக்தி ஆத்மா. மனதையும் அறிவையும் செலுத்தி ஆன்மாவை பார்க்கின்ற பக்குவம் மனிதனுக்கு கிடைச்சிடுதுன்னா அவன் ஞானி ஆயிடுவான். அந்த நிலைகள் அவனுக்கு ஏற்படணும். அப்படி ஏற்படுறது மட்டும்தான் ஞானத்தை காட்டுகின்ற கருவி. ஞானத்துக்கு மிகவும் முக்கியம். தவம் இருப்பான், விரதம் இருப்பான். என்னப்பா விரதம்? கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. அதான் விரதமா? ஓகே.
பீடி இழுக்கலாம், சிகரெட் இழுக்கலாம், அது விரதம் இல்லையா? அதையும் நீக்கிக்கேன். சரி, நீக்கிருந்தேன். குடிக்கக்கூடாது, நீக்கிருந்தேன். எல்லாம் சுற்றி உழைச்சி பார்த்தான். விரதம்னா என்னது? அருமையாக விவேகானந்தர் சொன்னார், காப்பது விரதம். என்னத்தை காப்பது விரதம்? உன் உள்ளத்தை, உன் எண்ணத்தை தீய வழிகளில் போகாமல் உன் அறிவால் காத்துக்கொள்வது தான் விரதம்னு சொன்னார். உன் உள்ளத்தை, உன் அறிவை, உன் மனதை தீய வழியில் போகாமல் காப்பது விரதம். அந்த விரதத்துக்கு தான் இறைவன் வாரான். அப்போ இந்த தீய வழிக்கு போகக்கூடிய கருவிகள் என்னவெல்லாம்னு கேட்டான். அடுத்த விஷயம் அது. கறியும் மீனையும் சாப்பிட்டோன்னா உணர்ச்சி கூடும், உள்ளத்தை அடக்க முடியாது, மனம் திசை மாறும். அதனால் மாமிசத்தை நிறுத்து. பீடியும் சிகரெட்டையும் இழுத்தா உள்ளுறுப்புகள் கெடும். அந்த சுவாச உணர்வுகளில் உன் மனத்து பூரா அதில் தான் நிற்கும். ஆண்டவரை நினைக்கிறதுக்கு தோன்றாது. தீய செயலை விடு. மதுவை குடிக்கியா, தன்னை மறக்கிற மதிமயக்கம் வரும். மூளை ஏங்காது, தண்டுவடம் சிறுமூளை ஏங்கும், பேரறிவு ஏங்காது. அப்போ உனக்கு அறிவில்லாத செயலுக்கு அது தூண்டுதலாக இருக்குது. அதனால் மதுவை விடு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுட்டனா நீ சுத்த மனிதனாக இருப்ப. சுத்த மனிதனாக இருக்கிற பொழுது உன் உள்ளத்தை தீய வழிக்கு போகாமல் நீ அடக்கி காப்பதுக்கு தான் இந்த சத்தியம்ங்கிற விரதம்னு சொன்னார். அதுதான் அந்த விரதத்தின் மாண்பு. இந்த விரதம்னால என்னது? நம் உடலை, நம் உள்ளத்தை, நம் உணர்வை இறைவன் ஆட்கொள்வதற்கு நம்மை தயார் செய்யக்கொள்கிற ஒரு பயிற்சி. ஆண்டவன் நம்மளை ஆட்சி செய்வதற்கு நம்மளை நாம் தயார் செய்து கொள்ளுகின்ற ஒரு மாபெரும் பயிற்சி. அதுதான் விரதம். உண்மை சாக விடாது, பொய்மை வாழ விடாது. கலியுகத்துக்கு பொருந்தாத தத்துவம். கலியுகத்துக்கு பொருந்தாத தத்துவம். ஆனால் ஆன்மீக உலகத்துக்கு அதுதான் உயிர் தத்துவம். ஆன்மீக உலகத்துக்கு இதுதான் உயிர் தத்துவம். கலியுகத்துக்கு ஏன் பொருந்தாத தத்துவம்? உண்மையை பேசினா அர்ச்சந்திர மாதிரி சுடுகாடு வர போகணும். இன்றைக்கி போகிறதுக்கு தயாராக இருப்போமா? இல்லாட்ட முடியுமா? அதை தாங்கத்தான் இயலுமா? முடியாது. பொய்மை வாழணும். ஒரு வியாபாரம், அதில் ஒரு சின்ன 10 பாயிண்ட் பொய் வச்சா தான் வாழ முடியும். ஒரு உழைப்பாளி, அதில் ஒரு 10 பாயிண்ட் பொய் வச்சா தான் அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். எந்த உழைப்பும், எந்த கர்மமும், எந்த செயலும் ஒரு 5 பாயிண்டாவது பொய்யில்லாத உலகமே கிடையாது. ஏன்? மணலில் பிள்ளைகளுக்கு சோறு பொங்கியிருக்கும், அதில் போய் கல் கிடக்கான்னு பார்க்க முடியுமா? மனோன்மணியம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதினார், மணல் சோற்றில் குடிலனுடைய உள்ளத்தில் குணத்தை காண வேண்டுமென்றால் மணல் சோற்றில் கல் தேடுவது போல் ஆகும்னார். குடிலன் ஒரு அமைச்சன், பெரிய வஞ்சகன். அவன்கிட்ட நல்ல குணம் உண்டான ஒருத்தன் கேட்டார். அதுக்கு சொல்கிறாரு மனோன்மணிய நாடகத்தில், குடிலன் உள்ளத்திலே குணம் இருக்கும் என்று தேடினால் அது மணல் சோற்றிலே கல் தேடுவது போலாகும். பிள்ளைகள் மணலை சோறாக பொங்கி வச்சுருக்கோம், அதில் கல் கிடக்கான்னு பார்க்க முடியுமா? கல் தானே சோறுங்க. அதை மாதிரி மணல் சோற்றின் கற்கள் இந்த உலகம். இதில் நம்ம ரொம்ப சுத்தமாக வாழணும்னு சொன்னால் அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் வாழுறது மட்டுமே சரி. அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்காமல் இருப்பதே சரி. இந்த மனதுக்கு மட்டும் பயந்து விடு, மானத்தை உயிரில் கலந்து விடு. உன் மனத்துக்கு பயப்படுக்காயா? வேறு யாருக்கும் பயப்பட வேண்டாம். உன் உள்ளத்துக்கு பயப்படு. சார், இதை நம்ம செய்கிறோமே, இது நமக்கு தகுதி இல்லாததாச்சே, இதை நம்ம செய்யலாமா? இது தப்புலாம். நம்ம உள்ளமே நம்மளை சுடணும், நம்ம மனதாட்சியே நம்மளை வதைக்கணும். அப்போ தான் நம்ம திருந்துவோம், இல்லைன்னா திருந்த மாட்டோம். அதான் மனத்துக்கு பயப்படு, நீ சரியாயிருவ. உன்னை உனக்குள்ளே உணர்ந்து பார், நீ தெளிவாயிருவ. ஆனால் மனிதன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்? உதறி தள்ளிடுவான். திருச்செந்தூர் கடலுக்கு போனான், முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ஆனந்தமாக கும்பிட்ட உடனே, முடித்த உடனே வெளியே வந்தோடனே கடற்கரையைத்தான் பார்ப்போம். ஏன்?
முருகனை கும்பிடுறது இடிபிடி பட்டு நல்லா கும்பிட்டாச்சு, கோரிக்கையை வச்சாச்சு. அடுத்து நம்முடைய உணர்வு தன்னை அறியாமல் எங்கே இழுக்கு? கடற்கரை இழுக்கு. ஏன்? அழகு நிறைந்த காட்சிகள், அலை மோதுகின்ற கடலின் ஓசைகள், ஒவ்வொரு மக்களும் ஆனந்தமாக குதித்து விளையாடுகின்ற ஆனந்த காட்சிகள், அந்த மணல் பரப்பை பார்த்தவுடன் உட்காரணும் அப்படிங்கிற ஆசைகள், அங்கே உட்கார்ந்தவுடனே 4 பேரோடு சேர்ந்து கூடியிருந்து பேசுதல், மணலில் உட்கார்றதுக்கு நல்லா இருக்க, ஆனந்தமாக இருக்க அப்படிங்கிற ஒரு பேரானந்தம் மிகுந்த வார்த்தை. அந்த வார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சுண்டல், மாங்காய், தேங்காய், பட்டாணி, ஓகே. ஏன்? அந்த இடத்துல இருந்து சாமியை பார்த்தோம், சந்தோஷமாக ஒரு இடத்துல உட்கார்ந்தோம், நல்லா சாப்பிட்டோம், பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் அந்த மணல் பரப்பில். ஆனால் எந்திரிச்ச உடனே எல்லோரும் அந்த மணலை உதறி தள்ளிட்டு வந்துடுவோம். உண்மை தானே? எந்திரிச்ச உடனே என்ன செய்வோம்? மதிப்பு மரியாதையோடு உட்கார்ந்த மணலை டக் 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 உதறி தள்ளிட்டு வெளியே வந்துடுவோம். இதானையா உலகம். எது வேணும்னு நினச்சாலும் சரி, பெருசாக நினச்சாலும் சரி, ஒன்று நீ அவைகளை உதறி தள்ளுவாய், இல்லையேல் அது ஒன்றை உதறி தள்ளி இந்த உலகத்தை விட்டு புறப்பட வைக்கும். அதுதான் தத்துவம். இதுதான் உண்மை. ஒன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை மனதார நம்ம வேண்டாம்போம். அப்படி இல்லைன்னா என்றைக்கோ ஒரு நாள் மனிதனை விட்டுட்டு பொண்ணும் பொருளும் போகத்தான் போகுதியா? அப்படின்னா மனுஷன் அதை விட்டுட்டு போக போகிறான். இதான உலகத்தின் தத்துவம், இதான உண்மை. ஆனால் அதுவரை இருக்கிறதுல கரெக்டாக இருக்கணும், சரியாக இருந்துக்கணும், வெற்றியை வாகையை சூடணும், மனதை தூய்மையாக வைக்கணும், பகவானை நமக்குள்ளே இழுக்கணும், எல்லோருக்கும் பரந்த மனப்பான்மையோடு தானம் தர்மங்கள் ஆனந்தங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற பரந்த எண்ணம் எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவன் குடியிருக்கான். இதுதான் உண்மை. கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம், கருணை மறந்தே வாழ்கின்றார், கடவுளை தேடி அலைகின்றார். கடவுள் எங்கே இருக்கான்? கருணை உள்ள மனதில் குடியிருக்கான்ப்பா. இரக்கம் எங்கே இருக்கிறதோ அவன் இறைவனுக்கு சமம். இயலாதவனுக்கு உதவுதல் மனிதாபிமானம். தானம் தர்மம் செய்யக்கூடியவனுக்கு அடையாளமே தேவையில்லை. இன்னாருக்கு செய், இன்னாருக்கு செய்யாத, அந்த அடையாளம் தேவையில்லை. ஏன்? தானமும் தர்மமும் பகவானை சேர்ந்தது. கடவுளுக்கு அடையாளம் உண்டா? எல்லாரையும் படைத்தது அவன் தானே. அவன் எந்த பிள்ளையை பேதம் பார்க்க போகிறான்? பார்க்க முடியாது. பார்த்தா அவன் கடவுள் இல்லையா? உண்மை தானே? அப்போ கடவுள் எப்படி எல்லாரையும் பரந்த நோக்கத்தில் பார்க்கிறானோ அதுபோல் தானமும் தர்மமும் பரந்த உள்ளது. ஒருத்தவன் தான், அடே உனக்கு நிறைய பாவங்கள் இருக்குடான்னு, அதை தீர்க்கிறதுக்கு வழிகாட்டுங்க சாமின்னா. வரும்போது யார்ட்டடா ரூபா வாங்கிட்டு வந்தேன்? பக்கத்து வீட்டுக்கார்ட்ட 350 ரூபா வாங்கிட்டு வந்தேன் சாமின்னா. நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னால். நீ 1000 பேருக்கு அன்னதானம் போடுறான்னு. 350 ரூபா கடன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், எப்படி போடுவோம்னு கேட்டான். போடா, 10 ரூபாயில் உனக்கு ஒன்று அன்னதானம் போட வச்சுருந்தேன். 10 ரூபா எடுத்து கொடுத்தேன். எப்படி முடியும்டா? உன் வீட்டில் பச்சரிசி இருக்கு பார்த்தேன், 10 ரூபாய்க்கு மண்டபத்தில் வாங்கிக்கா, அச்சுவலத்தை போட்டு நல்லா கொதிக்க வை, எங்கே புற்று இருக்கிறதோ அங்கே போய் இலையில கொண்டு வை, லட்சக்கணக்கான எறும்புகள் சாப்பிட்றோம், அதில் உனக்கு தானமும் தர்மமும் அடங்கியாச்சு, அதில் உனக்கு புண்ணியமும் கிடைச்சாச்சு. மனிதனுக்கு மட்டும் போடுறது தான் தானம்னு நினச்சியாடா? இல்லை, எல்லா உயிர்களுக்கும் செய்யலாம். அதில் இந்த உலகத்தில் உனக்கு மாபெரும் புண்ணியம் கிடைக்கும். உன் மனசு தாண்டா எனக்கு வேணும். புரியுதா? அதனால் மனதை செம்மையாக்கி விட்டால் இறைவன் நம்பக்கம். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம். மாசில்லாமல் உள்ளத்தை வைத்திருந்தால் ஈசன் தானாக அங்கே குடியிருப்பான். ஆகையினால் மாசில்லாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்ந்து எல்லோரும் ஆனந்தத்தை பெறுவோம். ஐயன் கருப்பசாமியின் அருளை தேங்கி ஆனந்தமாக வாழ்வோம்.